ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சுக்கிர பகவான் உச்ச ராசியில் அமர்ந்த காரணத்தினாலும் அவருடைய பார்வை பஞ்சமஸ்தானத்தில் படும் காரணத்தினாலும் யோகமும் லாபமும் ஒரு சேர பெற இருக்கின்ற அதிர்ஷ்டம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை, அதாவது 31/3/2024 முதல் 6/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும், 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் அவரோடு சனி பகவானும், லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானும் அவரோடு ராகு பகவானும் சூரிய பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். சந்திரனின் ஓட்டத்தை கண்டே ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது என்ற விதிப்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10 ஆகிய இடங்கள்ல பயணிக்க காத்திருக்கின்றார். அப்ப 8ஆம் இடம் என்று சொல்லும் பொழுதே சந்திராசம் வருகிறது. அதன்படி இந்த வாரத்திலே திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை என்று சந்திராசிரம தினமாக உங்களுக்கு வருகிறது. வேதை இல்லை, அதுவே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அன்பர்களே, நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும் என்ற விதிப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்திலே துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 31/3/2024 இந்த வாரம் முழுவதுமே தேய்பிறை வரக்கூடிய இருக்குது. ஆக முதல் திதியே தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை 6 மணி வரை சஷ்டி திதி. அதன் பின்பு சப்தமி திதி வருகிறது. இன்று மாலை இரவு 8 மணி வரை கேட்டை நட்சத்திரமும் மரண யோகம் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை 1/4/2024, அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறக்கிறது. அன்று மாலை 5 மணி வரை சப்தமி திதியும் அதன் பின்பு அஷ்டமி திதியும் வருகிறது. அன்றைய தினம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரம். அன்றைய தினம் அமிர்த யோகம் கூடிய நாள், ஆனால் கரி நாள். திங்கட்கிழமைக்கு 1ஆம் தேதி கரி நாள். அடுத்து 2/4/2024 அன்று அஷ்டமி திதி மாலை 4 மணி வரை அஷ்டமி திதி. அதன் பின்பு நவமி திதி. பூரண நட்சத்திரம் இரவு 7 மணி வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். அன்று தேய்பிறை அஷ்டமி திதி. அதனாலதான் அந்த புது கணக்கு போடுறவங்களாம் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கே புது கணக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை பயன்படுத்திக்கொள்வாங்க. ஏன்னா திங்கட்கிழமைக்கு அஷ்டமி திதி வருகிறது. அதே போல கரிநாள் வருகிறதுனால புது கணக்கு போடுறவங்களாம் ஞாயிற்றுக்கிழமைக்கே புது கணக்கு போட்டுருவாங்க. அன்பர்களே, 3/4/2024 புதன்கிழமைக்கு மதியம் 2 மணி வரை நவமி திதி. அதன் பின்பு தசமி திதி. அன்று மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை. இந்த வாரத்திலே அருமையான நாள் அப்படின்னா முதல்ல வியாழக்கிழமை மட்டும்தான் வருது. 4/4/2024 வியாழக்கிழமைக்கு அன்று சுப முகூர்த்த நன்னாள். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியம் 12 மணி வரை நவமி திதி தசமி திதி. அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. திருவோண நட்சத்திரம் மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள் வியாழக்கிழமைக்கு. அதே போல வெள்ளிக்கிழமையும் அருமையான நாள். அன்றும் சுப முகூர்த்த நாள். அதாவது 5/4/2024 தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி காலை 10 மணி வரையும், அதன் பின்பு துவாதசி திதியும், அவிட்ட நட்சத்திரம் மதியம் 3 மணி வரை. அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு சதய நட்சத்திரம் வருகிறது. அன்றும் சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்திலே மிக முக்கியமான நல்ல நாளாக கருதப்படுகிற சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6/4/2024 அன்று சனி பிரதோஷம். தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி
காலை 8 மணிக்கு மேல ஆரம்பிக்குது. அதன் பின்பு சதய நட்சத்திரம் மதியம் 1:30 மணி வரை சதய நட்சத்திரம். அதன் பின்பு பூரட்டாய நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்தயோகம் கூடிய நாள், சனி பிரதோஷம் கூடிய நாள். அன்பர்களே, தனவாக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் யோக பலன்கள் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி உண்டு. அந்த கணக்குப்படி இந்த வாரத்துல தனஸ்தானாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானுடைய இணைந்து லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்த காரணத்தினால் யோக பலம், பணபலம், பொருளாதார லாபம் இந்த வாரத்துல உங்களுக்கு பல்கி பெருகி யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், தாய் வழி உறவுகளால் ஏற்பட்டால் லாபங்களும், உறவினர்கள் மற்றும் அயலாளர்களால் அல்லது சுற்றத்தார்களால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்னும் அதிகமான லாபங்களும் பயன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முன்பு எதிர்பார்த்த கூட்டு தொழில் அல்லது யாரோட நண்பரோட சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்பு இவையெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உத்தியோகர்களுக்கு திருப்திகரமான லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வாரமாக உத்தியோகர்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரிய பகவானோடு சேர்ந்து சுக்கிர பகவானும் இணைந்த காரணத்தினால அந்த லாபங்கள் இன்னும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய மேல் அதிகாரிகள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் இவருடைய ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 2 நாள் சுப முகூர்த்த நாள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை. இந்த நாட்கள்ல சுப செய்திகளை பேசுவதற்கும், அதாவது உங்களுடைய சந்திராசம் வேதை நாட்களை கடந்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்களாக மற்ற வாரத்தின் 5 நாட்கள்ல சுப செய்திகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைக்க காத்திருக்கிறது. சனி பிரதோஷத்துல இன்னும் நல்ல உங்களுக்கு பலம் கிடைக்க காத்திருக்கிறது. அதனால இதையெல்லாம் நீங்க பயன்படுத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு இந்த வாரம் மதிப்பு, மரியாதை, கௌரவம் தானாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் கிடைக்கும். கணவரிடத்தில் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும். சுப யோக பலன்கள் இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு புத்திரபாக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது மங்கள பாக்கியமாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப யோகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்களே, இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், இந்த வாரத்தில் தேய்விரையில அஷ்டமி தேதி வருகிறது. அஷ்டமி தேதியில காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்துல சனி பிரதோஷம் வருகிறது. நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சகல யோகங்களும் நன்மைகளும் கிடைத்து சிறப்பாக வாழ ஜோதிடரின் ஈரல் வாழ்த்து.